ஹாய், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சுவையான சூப்பரான பேரிச்சம்பழ சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பேரிச்சம்பழ சட்னி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பேரிச்சம்பழம் இதை விதை நீக்கினது, இது நான் ஒரு 15 எடுத்து பொடியாக நறுக்கியிருக்கேன். காஞ்ச மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, வெங்காயம், புளி, உப்பு, எண்ணெய். பேரிச்சம்பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது. குழந்தைங்க இந்த சட்னியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம சப்பாத்தி, தோசை, இட்லி இதுக்கு மேலே நம்ம போட்டு கொடுக்கலாம். பெரியவங்களுக்குமே இந்த சட்னி பிடிக்கும். கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துடலாம். ஒரு பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வதக்கிடலாம். புளி சேர்த்துக்கலாம். புளி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அடுத்து 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க. அடுத்ததாக கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து வதக்கிடலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க பேரிச்சம்பழத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிக்சரில் இந்த பேரிச்சம்பழ கலவையை சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான சூப்பரான பேரிச்சம்பழ சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.